அனைவருக்கும் வணக்கம். ஒரே நாடு ஒரே தகுதி தேர்வு என்கின்ற ஒரு புதிய திட்டத்தினை மோடி அரசு, பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த புதிய திட்டம் எதை சொல்லுகிறது என்றால், மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்பில் அல்லது வேலை வாய்ப்பிற்காக நடத்தப்படுகின்ற பல்வேறு தேர்வுகளை இனிமேல் ஒரே தேர்வாக நடத்துவதென்று மோடி அரசு சொல்லியிருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசினுடைய வேலை வாய்ப்புகளுக்கான தேர்வுகள், அது வங்கி பணியாக இருந்தாலும் சரி, அல்லது ரயில்வே பணியாக இருந்தாலும் சரி, இதர பணிகளாக இருந்தாலும் சரி, இவற்றிற்கெல்லாம் தனித்தனியே தேர்வுகள் நடந்து வந்திருக்கின்றன. இந்த தேர்வுகளை எல்லாம் ஒழித்துவிட்டு ஒரு பொதுவான ஒரு தகுதி தேர்வை நடத்துவதாக மோடி அரசு சொல்லியிருக்கிறது. ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே இனம் என்றெல்லாம் இவர்கள் இந்துத்துவ பாசிச கொள்கையை கொண்டு வருகின்ற முயற்சியினுடைய அடுத்த கட்டமாகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தகுதி தேர்வு என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் என்பது, ஒரே நாடு ஒரே சுகாதார திட்டம் என்பது, ஒரே நாடு ஒரே வரி என்பதெல்லாம் பல்வேறு தேசிய இனங்களினுடைய உரிமைகளை எல்லாம் முற்றிலுமாக அழிப்பதற்குரிய ஒரு பெரிய முயற்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். அன்பான தோழர்களே, இந்த தேர்வு, இந்த தகுதி தேர்வு என்பது இன்னமும் மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்திவிடும் என்கின்ற காரணத்தினால் மே 17 இயக்கம் இது குறித்தான ஒரு விரிவான பரப்புரையை மேற்கொள்ள முடிவு செய்திருக்கிறது. இந்த நேஷனல் ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்சி என்று சொல்லப்படுகின்ற தேசிய தேர்வு முகாமை என்கின்ற ஒரு முகாமையை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கான ஒரு துறையை உருவாக்கி அதன் மூலமாக காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய பொது தகுதி தேர்வை நடத்தப் போகிறார்கள். இந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, ஒரு தனித்தனியாக வங்கிகளுக்கோ அல்லது ரயில்வேக்கெல்லாம் தனித்தனியாக தேர்வெல்லாம் இல்லாமல் பொதுவாக ஒரு அரசு மோடி அரசு, இந்திய அரசு எப்படி நீட் தேர்வு நடத்துகிறார்களோ அது போன்ற ஒரு தேர்வை நடத்தப் போகிறார்கள். இந்த தேர்வில் வரக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் ஒன்றிய அரசு அல்லது இந்திய அரசு அல்லது மத்திய அரசு பணியிடங்களில் நாம் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். இனிமேல் இவர்களெல்லாம் தனித்தனியே இவர்கள் தேர்வுகளை நடத்தி கொள்ள வேண்டியதில்லை, இந்த ஒற்றை தேர்வே போதும் என்று மோடி அரசு முன்மொழிந்திருக்கிறது. இந்த திட்டத்தை நாம் வெகுவாக நீட் தேர்வோடு பொருத்தி பார்ப்பதற்குரிய பல்வேறு அம்சங்கள் இதில் இருக்கின்றன. இந்த தேர்வு என்பதனுடைய மதிப்பெண்களை வைத்துக்கொண்டு மத்திய அரசின் பணிகள் மட்டுமல்ல, மாநில அரசினுடைய பணிகளையும் இந்த தேர்வின் மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த மாநில வேலைவாய்ப்பு மையத்தினை கூட நீங்கள் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த தேர்வின் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்குரிய பணியாளர்களை அமர்த்தி கொள்ளலாம் என்று இந்த முயற்சியை இந்த அரசு முன்னெடுத்திருக்கிறது. அப்போ இதில் பார்க்கிறோம் என்றால், ஒரு பக்கத்தில் இந்த தேர்வு என்பதை இந்திய அளவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்குரிய முயற்சியை இவர்கள் செய்கிறாங்க. அதே போல மாநில அரசினுடைய அந்த வேலை வாய்ப்புகளையும் கூட மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசின் கையில் கொண்டு செல்வதற்கு இந்த இந்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இந்த பொது தகுதி தேர்வு என்பது எப்படி நடத்தப்படும் என்பதை நாம் நன்றாக அறிந்திருப்போம். எப்படி நீட் தேர்வு என்பது உயர் சாதிகளுக்கு, பணக்காரர்களுக்கு, வட இந்தியர்களுக்கு சாதகமாக இருந்துச்சோ, அதே போல இந்த பொது தகுதி தேர்வு என்பது நம் அனைவருக்கும் எதிராக இருக்க போகிறது. இதிலே இவர்கள் எதில் கை வைக்கிறார்கள் என்றால், வேலை வாய்ப்பில் கை வைக்கப் போகிறார்கள். இவ்வளோ காலம் நம்ம உணவில் கை வைப்பதற்கு தான் இந்த பொது விநியோக திட்டத்தை அவர்கள் ஒரே நாடு ஒரே ரேஷன் என்று கொண்டு வந்தார்கள். அதே போல் கல்வியிலே கை வைப்பதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே கல்வி திட்டம் என்று அந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக எதில் கை வைக்கிறார்கள் என்றால், வேலை வாய்ப்பில் கை வைக்கிறார்கள்.
மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பொழுது அவர்கள் வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் மோடி வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பின்னாடியே மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்புகளில் கிட்டத்தட்ட 2.2 லட்சம் வேலை வாய்ப்புகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இவர் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதெல்லாம் இந்த கடந்த 6 வருடத்தில் எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் 10 விழுக்காட்டை கூட 10% கூட இவங்க நிறைவேற்றலை. அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, மாநிலத்தில் உருவாகக்கூடிய வேலை வாய்ப்பை எல்லாம் மொத்தமாக தங்களது கட்டுப்பாட்டுக்குள்ள எடுப்பதற்கான ஒரு பெரிய முயற்சியை இந்த அரசு செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய நெருக்கடி என்பது வேலைவாய்ப்பு. இந்த மோடி அரசு இந்த டிமானிட்டைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலமாக தொழில்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு அழிச்சதை நம்ம பார்த்தோம். அப்போ வேலைவாய்ப்பு பெரிய அளவுக்கு இல்லாமல் போச்சு. அதற்கு அடுத்த பின்னாடி ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு பின்னாடி தொழில்கள் எல்லாம் மேலும் நசிவடைந்தன, வேலைவாய்ப்பு வெகுவாக குறைந்து கொண்டே போனது. இப்போ வேலைவாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் வந்த பின்னாடி மோடி அரசாங்கத்தினால வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்குரிய வழி அவர்களுக்கு தெரியலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மாநில அரசினுடைய வேலைவாய்ப்புகளை எல்லாம் தங்களது வேலைவாய்ப்புகளாக மத்திய அரசு உருவாக்குகின்ற வேலைவாய்ப்புகளாக உருவாக்கி கொள்வது மட்டுமல்லாமல் வட இந்திய உயர் சாதிகளுக்கு, பணக்காரர்களுக்கு அல்லது வசதி படைத்தவர்களுடைய வேலை வாய்ப்பாக மாற்றுகின்ற வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு தான் இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அல்லது இந்த பொது தகுதி தேர்வு என்கின்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாங்க. 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதாவது இந்திய துணைக்கண்டத்தில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படி பார்த்தோம்னா, பல்வேறு தேசிய இனங்களாக, மாநிலங்களாக நாம் அதிகார மையங்களாக பிரிந்து இருக்கின்றோம். மக்களை நிர்வகிக்கிறது யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, மாநிலங்கள் தான் நிர்வகிக்குது. மாநிலங்கள் தான் மக்களுக்கு கல்வி கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது, வேலைவாய்ப்பை கொடுக்கிறது, அவர்களுக்கு வேண்டுகின்ற அடிப்படை வசதிகளை செய்து தருகிறது. மாநிலம் தான் வேலைவாய்ப்பையும் உருவாக்குகிறது. இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றிய அரசு என்கின்ற அரசு உருவாகிறது. மத்திய அரசு என்று சொல்லுவது கூட சரியில்லை தான், அது ஒன்றிய அரசு தான் சொல்ல வேண்டும். பல மாநிலங்கள் ஒன்றிணைந்து உருவாக்கக்கூடிய அரசு தானே ஒழிய மத்திய அரசு என்பது தனித்த அரசெல்லாம் ஒன்றும் கிடையாது. மத்திய அரசுக்கென்று தனியாக நிலம் கிடையாது, மத்திய அரசுக்கென்று தனியாக மொழி கிடையாது, மத்திய அரசுக்கென்று தனித்த வருவாய் என்பதே கிடையாது. மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து கொடுப்பதை வைத்து கொண்டு தான் மத்திய அரசு என்று ஒன்றிய அரசு உருவாக்கப்படுகிறது. அப்போ அப்படி தான் நம்ம அந்த அரசை பார்க்கணும். இப்போ நிலமே இல்லாத, தனக்கென்று மக்களே வைத்துக்கொள்ள முடியாத ஒரு ஒன்றிய அரசு தங்களுடைய கட்டுப்பாட்டில் அனைத்து அதிகாரங்களையும் எடுக்கும் நினைக்கிறாங்கனால், இந்த அதிகாரம் எல்லாம் யாருக்கு சாதகமாக போய் நிற்க போகுது? இது ஒரு என்ன சொல்கிறது, நிலமற்ற, மக்களற்ற, ஆனால் அதிகாரம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. இது யாரோட நலனுக்கு இருக்குதுனால், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதானி அம்பானிகளுக்கு, குஜராத்தி மார்வாடி பனியா கூட்டத்திற்கு, பார்ப்பனர்களுக்கு, உயர் சாதி கூட்டத்திற்கு ஆதரவான ஒரு அரசாக, ஒரு விர்ச்சுவல் பவர் சென்டராக, அவர்களுக்குரிய சென்டராக இது மாறி இருப்பதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம இப்போ இதில் என்னென்னா, இந்த அதிகார மையத்துக்கு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அவர்களுடைய இந்த உயர்ஜாதி தத்துவத்தை, இந்து தத்துவத்தை, வட இந்தியர்களை மையப்படுத்துகின்ற அரசியலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களை கொண்டு போய் அதிகாரத்தில் வைப்பதற்குரிய வேலைகளை மோடி அரசு செய்து வருகிறது. இதில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து, மூளை முடுக்கில் இருந்து ஒருத்தர் வரணும்னா அவன் விரும்பலை. நீங்கள் ராஜபாளையத்திலேருந்து வரலாம், அல்லது ராமநாதபுரத்தில் இருந்து வரலாம், அல்லது குடுவாஞ்சேரியிலேருந்து வரலாம், அல்லது வேலூர்லேருந்து வரலாம். அப்படிங்கிற வாய்ப்புகளை எல்லாம் எடுத்துட்டு இந்தந்த இடங்களிலிருந்து வரணும்னா யார் வரணும், எப்படிப்பட்ட நபர்கள் வரணும், அவர்களுக்கு என்ன மாதிரி வேலை தரணும் அப்படிங்கிற முயற்சிகள் எல்லாம் இந்த அரசு செய்ய ஆரம்பித்திருக்கு. ஏற்கனவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளில் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்களை கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் இவர்கள் இப்போ என்னென்னா, அதற்கு அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளிலுமே அந்த நபர்களை கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கு தான் நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த பொதுவான தேர்வு முகாமையை கொண்டு அதன் மூலமாக ஒரு பொது தகுதி தேர்வை கொண்டு வராங்க. இந்த பொது தகுதி தேர்வை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த தேர்வு முறைகள் இப்போ கொண்டு வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் என்று சொல்லக்கூடிய இது போன்ற போட்டித் தேர்வுகள், இது போன்ற ஒரு போட்டி போடுகின்ற தேர்வுகளுக்கெல்லாம் சாமானியமான மக்களால், இளைஞர்களால், மாணவர்களால் தயாரிப்பு இல்லாமல் போய் பங்கெடுத்துட முடியாது. அதற்கு தயாரிப்பு, பயிற்சி தேவைப்படுகிறது. இதற்கான பயிற்சி என்பது இது வரைக்கும் பார்த்தா அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய கல்வி பின்புலத்தை வைத்துக்கொண்டே அவர்கள் முயற்சி செய்கிறாங்க, அவர்கள் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இப்போ என்னவாகுதுன்னா, இந்த தகுதி தேர்வுகள் எல்லாம்
ஒரு கூர்மைப்படுத்தப்பட்ட ஒரு தனியாரினுடைய கீழ் செயல்படுகின்ற கேள்வி பதில்களாக தேர்வுகளாக மாற்றப்பட்டுட்டே இருக்குது அதில். அப்போ வந்து தனித்த இந்த நிறுவனங்களினுடைய தேர்வுகளை நீங்கள் போய் எழுதணும், அதில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா அதற்குரிய சிறப்பு பயிற்சி வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அப்போ அதற்கென்று பயிற்சி வகுப்புகள்லாம் வர ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீட்டுக்கு வந்து பயிற்சி நிறுவனங்கள்லாம் வந்தாங்க. இந்த நீட்டெல்லாம் அறிமுகமாவதற்கு முன்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாஷ் அப்படிங்கிறதோ இதர நிறுவனங்களோ வந்து நாங்கள் வந்து பயிற்சி தருவோம், நாங்கள் ஜேஇக்கு தருவோம், ஐஐடி ஜேஇக்கு தருவோம் அப்படிங்கலாம் அவங்க வந்து நிறையா விளம்பரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நீட் வருவதற்கு முன்பாகவே செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால் இது வந்து ஒரு பெரிய தொழில். அது இப்போ நீட்டு பயிற்சிக்காக நீங்கள் போய் ஒரு நிறுவனத்தில் சேரணுன்னா ஒரு மாணவருக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு 1 லட்சம் மாணவன் இப்படி போய் படிக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய பணம் வந்து அங்கே புரளுதுங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதில். அப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய் ஒரு மாநிலத்தில் மட்டுமே சம்பாதிப்பதற்குரிய வாய்ப்பு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்துருச்சு. முன்னாடி நம்ம படித்த டியூஷன் சென்டரில் போய் படித்து அதில் இருக்கக்கூடிய வாத்தியார் நம்மளை சொல்லி தருவாங்க, அதை வச்சு நம்ம தேர்வு எழுத போவோம். இப்போ அப்படி இல்லாமல் அது ஒரு தொழிலாக மாற்றி ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக மாற்றி அதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை அவங்க அள்ளிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நாளைக்கு ஆகாஷ் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 2000 கோடி ரூபா சம்பாதிக்கிறான்னா இங்கே இருக்க 10 மாநிலங்களில் வந்தாலே அவனுக்கு வந்து 20,000 கோடி ரூபா 30,000 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் வட இந்தியாவினுடைய தேவைகளுக்கு ஏற்ப இதெல்லாம் உருவாக்கப்பட்டு அவர்களுடைய லாபத்திற்காக கொண்டு வரப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு தேர்வுக்கான பயிற்சி நிறுவனங்கள் நாளைக்கு தன்னுடைய தேர்வு பயிற்சி வகுப்புகளில் படிச்சுட்டு போன மாணவர்கள் பெருமளவில் வேலை வாய்ப்பில் வாங்க முடியல, தேர்வு பெறலைன்னா தாங்க பேர் கெட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு கடைசியில் இவர்களும் வந்து இந்த தேர்வுகளை நடத்துகின்ற நிறுவனங்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது என்பது சாத்தியமான ஒன்று. இது ஒரு பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய ஊழல் நிறைந்த ஒன்றாகத்தான் கொண்டு வந்திருக்கிறது. அப்போ இப்படியான ஒரு பெரிய ஊழல் கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மாணவர்களை சுரண்டுகின்ற ஒரு முறையை நம்ம வந்து நீட்டில் வந்து பார்த்தோம். ஒரு புறத்தில் பொருளாதார ரீதியாக பணத்தை சுரட்டுறாங்க, இன்னொரு பக்கத்தில் அவர்களுடைய கல்வி வாய்ப்பை ரத்து பண்ணுறாங்க. ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் படிக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க. அதே போல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீ படிச்சுட்டு வந்துரு, அதுக்கப்புறம் வேலை தேடி போகையில் அப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு தேர்வு முகாமை கொண்டு வர்றான். நீங்கள் இன்னும் வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நீட்டை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து மருத்துவம் மட்டும் இல்லை, பொறியியல் அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது தமிழ் படிக்கிறதோ ஹிஸ்ட்ரி படிக்கிறதோ இது போன்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா இது எல்லாமே இந்த நீட்டு போன்ற தேர்வுகளை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இந்த அரசு செய்துட்டு இருக்கு. அப்போ நீங்கள் இதெல்லாம் பயிற்சி முகாமில் போய் படித்து அந்த கல்லூரிக்கு போய் தேர்ச்சி பெற்று நீங்கள் ஒரு பட்டம் படித்த மாணவனாக வெளியே வந்து வேலை தேடணும்னு போனால் மறுபடியும் பயிற்சி வகுப்பில் நீங்கள் போனால் தான் இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய பொது தகுதி தேர்வுக்கு நீங்கள் வந்து நுழைஞ்சி வெற்றி பெற முடியும். அப்படி வெற்றி பெற்றாதான் இந்திய அரசினுடைய வேலை வாய்ப்புகளிலோ அல்லது மாநில அரசினுடைய பணிகளிலோ நீங்கள் வந்து வேலையை வாங்க முடியுங்கிற நிலைமை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த மாணவன் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அவன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பந்தய குதிரையை போல் மாற்றிருக்கிறாங்க. இதே போல் ஒன்றை தான் வந்து கல்விக்கும் கொண்டு வர்றாங்க. கல்விக்கு பார்த்தீங்கன்னா 3வது வகுப்புலேயே வந்து நீங்கள் பொது தேர்வுன்னு கொண்டு வந்துட்டா அந்த 3வது வகுப்பு குழந்தைக்கும் நீங்கள் பயிற்சி வைக்கணும், அப்பவும் டியூஷன் வைக்கணும். அப்புறம் 5ஆம் வகுப்பு குழந்தைக்கு பொது தேர்வு, அதுக்கும் பயிற்சி முகாம் நீங்கள் வைக்க வேண்டியிருக்கு. 8ஆவதுக்கும் வைக்க வேண்டியிருக்கு, 10ஆவதுக்கும் வைக்க வேண்டியிருக்கு. அப்புறம் உங்களுக்கு 10, 11, 12 அப்புறம் டிகிரிக்குள்ளே போகணுன்னா அதுக்கு எழுதணும். அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சுட்டு வந்து வேலைக்கும் எழுதணும்னா இத்தனை தேர்வுகளையும் இத்தனை போட்டித் தேர்வுகளையும் தாண்டி ஒரு சாமானிய குடும்பத்தை சார்ந்த, ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த, பட்டியலின சமூகத்தை சார்ந்த, பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படி வேலைக்கு வர முடியும்? அதுதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. அப்போ வேலை வாய்ப்பை முழுவதுமாக இவர்கள் வந்து ரத்து செய்யக்கூடிய அந்த வாய்ப்பையே மொத்தமாக அறுத்து வீசுகின்ற ஒரு வேலையை வந்து இந்த அரசு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது. அதுதான் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்கின்ற முறையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தேர்வை யார் நடத்த போகிறா? வழக்கம் போல் இது அமெரிக்க கம்பெனிக்காரன் தான் கொடுக்க போகிறாப்புல. அந்த அமெரிக்க கம்பெனிக்காரன் நேராக வந்து மோடியை பார்த்து ஒரு பூங்கொத்தை கொடுத்தாப்புலன்னா மோடி வந்து அந்த உரிமையை அவர் கொடுத்துருவாப்புல. அவர் வந்து நம்மளுக்கு வந்து தேர்வை நடத்தி நம்மளை யார் வேலைக்கு போகலாம் வேலைக்கு போகணும்னு அவரும் முடிவு பண்ணி சொல்லுவாப்புல. அதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வேலை கிடைக்குமா இல்லையாங்கிற நம்ம வந்து பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை இது கார்ப்பரேட் நலன் சார்ந்தது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது, தேசிய இனங்களுக்கு எதிரானது, குறிப்பாக தமிழர்களுக்கும் எதிரானது. இதில் ஏன் தமிழர்களையும் நம்ம சேர்த்து பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா,
தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இந்த பிரச்சனை? தமிழ்நாட்டு மட்டுமல்ல, அனைத்து மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். தமிழ்நாடுங்கிறத பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு என்பது நகரமயமான ஒரு முன்னேறிய மாநிலம். கல்வி படித்தவர்கள் நிறைய இருக்கக்கூடிய மாநிலம். நிறைய இளைஞர்கள் படித்துவிட்டு பட்டம் வாங்கிட்டு வேலை தேடி வரக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு வந்து பட்டம் படித்த இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மாநிலம். அப்போ இவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக தேவைப்படுகிறது. அப்போ இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மத்திய அரசுக்கு போனாலும் இதை வந்து படிக்க வேண்டியது இருக்குது. அடுத்து மாநிலத்திலேயே தமிழ்நாட்டிற்குள்ளாகவே வேலை வேடணும்னு அப்படின்னு போனோம்னா கடைசியில் வந்து நீங்கள் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் போய் மார்க் வாங்கிட்டான்னு கேட்பாங்க. அந்த மார்க் வாங்கினதை வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாங்கின மார்க்கெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானில் இருந்தோ குஜராத்தில் இருந்தோ பீகார் ஒரிசாவிலேருந்தோ கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் வேலைக்கு போட போகிறாங்க. இது ஏற்கனவே தமிழ்நாடு மின்சாரத்துறையில் இப்படியாக வெளிமாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து இந்த ஜூனியர் இன்ஜினியருங்கிற இளநிலை பொறியாளர் வேலைக்கெல்லாம் கொண்டு வந்து ஆட்களை போட்டுக்கிறாங்க. இது வந்து மாநிலத்தினுடைய வேலை வாய்ப்பில் இதுதான் நிலைமை. அதே போல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வங்கிகளில் பார்த்தீங்கன்னாலுமே தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் இளைஞர்கள் வங்கி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று கடந்த 5-6 வருடங்களில் பார்த்தீங்கன்னா மிக குறைவான எண்ணிக்கையில் தான் வேலையில் சேர்ந்துருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க பிற மாநிலங்கள் வட மாநிலங்களை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பேங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா தமிழ் அதிகமாக தெரியாத வட மாநிலத்தை சார்ந்தவங்க பல பேர் உட்காந்துட்டு இருக்கிறான். அவனை விட நல்லா படித்து நம்ம இளைஞர்கள் வேலை இல்லாமல் இன்றைக்கி வந்து ஸ்விக்கியிலையும் ஜொமேட்டோலையும் சாப்பாடு மூட்டை தூக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பின்மை பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லை தோழர்களே, இங்கே அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. உங்கள் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காத நிலை இருக்கிறது. நீங்கள் பிஇ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஓலா கார் ஓட்டுறதுல இப்படி பல வேலைகளில் நம்ம இளைஞர்கள் போய் சேர்ந்துருக்குறாங்க. நான் வேலூர் சிறையில் இருந்த பொழுது வேலூர் சிறையில் இருந்த சிறை காவலராக புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஒருத்தர் என்னோடு அந்த சிறை வளாகத்துக்கு வந்த பொழுது அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார் வந்து அவர் எம்டெக் படிச்சிருக்கிறார். அவர் எம்டெக் படித்தவங்களை நான் பார்த்துருக்கிறேன், எம்பிஏ படித்தவங்களை காவல்துறையினுடைய அடிப்படை பணிகளில் கீழ்மட்ட பணிகளில் இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன், சந்திச்சிருக்கிறேன். அவங்க இப்படியாக ஒரு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தங்கள் தகுதிக்கான படிப்பு கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலை இல்லாத ஒரு வேலையை நோக்கி தமிழ் இளைஞர்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கார் என்பதை பார்க்க வேண்டும். இதே போல் மத்திய அரசு அது ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நம்மளுக்கு இடம் கிடைக்குதான்னு பார்த்தா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வந்து வருமான வரித்துறை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% கூட தமிழர்கள் நிரப்பப்படுவதில்லை. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வருமான வரித்துறை அலுவலகங்களில் 10% தமிழர்கள் கூட வேலைக்கு வருவதில்லை. சுங்க வரியிலையும் இதான் நிலைமை இருக்குது, ஓஎன்ஜிசிலையும் இதான் நிலைமை இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பொன்மலை போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய ரயில்வே துறைகளிலும் இதுதான் நிலைமையாக இருக்கிறது. இப்போ என்ன இங்கே இருக்கக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லக்கூடிய நெய்வேலி நிறுவனத்தில் இப்படி தான் இருக்கிறது. மத்திய அரசால் நடத்தப்படுகின்ற என்டிபிசி என்று சொல்லக்கூடிய நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய அனல் மின் நிலையங்களில் இது போன்ற நிலை தான் இருக்கிறது. நீங்கள் அணுமின் நிலையத்தை எடுத்து போய் பார்த்தாலுமே அந்த அணுமின் நிலையத்தில் இதான் கதையாக இருக்குது. இங்கே ஆவடியில் இருக்கக்கூடிய டேங்க் ஃபேக்டரின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுத தொழிற்சாலைக்கு போனாலும் இதுதான் நிலைமை. தமிழர்கள் அதிகமாக முன்பிருந்து வேலை செய்யக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் ப்ரெஸ் இருந்தது, தேசிய அச்சகம் இருந்தது. இங்கே கோயம்புத்தூரில் கோயம்புத்தூருக்கு மேட்டுப்பாளையத்துக்கும் நடுவில் அந்த ப்ரெஸ் காலனினே சொல்லுவாங்க, அது இருந்து அதை மூடிட்டாங்க. துப்பாக்கி தொழிற்சாலை இருந்தது, அதையும் திருச்சியில் வந்து அதையும் மூடிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழர்கள் வேலை வாய்ப்பை தமிழர்கள் தட்டி பறித்து அதை வட இந்தியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சதி வந்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். அப்போ மாநிலத்தினுடைய வேலை வாய்ப்பையும் இனிமேல் அதிகாரப்பூர்வமாக தட்டி பறிப்பதற்குரிய ஒரு சூழலை இந்த என்ஆர்ஏ உருவாக்கி இருக்கிறது. அதாவது நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த திட்டம் வந்து கொண்டு வந்து நிறுத்துது. இதே போல் அவர்கள் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மூலமாகவும் இந்த வேலை வாய்ப்பு என்பது நமக்கு இல்லாமல் போகுது. அப்போ தமிழ்நாட்டினுடைய வேலை தமிழர்களுக்கு என்கின்ற முழக்கத்தை சிதைக்கக்கூடிய வகையில் பின்வாசல் வழியாக இந்த திட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த மதிப்பெண் அடிப்படையில் மத்திய அரசில் வேலை மாநில அரசு வேலை மட்டுமல்ல தனியார் நிறுவனங்களிலும் இந்த மதிப்பெண்ணை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த அரசு வந்து பரிந்துரை செய்து. அப்போ நம்ம கேட்க வேண்டியது கேள்வி என்னென்னா, அப்புறம் எதுக்கே மாநிலம்னு ஒன்று வச்சிருக்கிற? இப்போ மாநிலம் எதுக்கு இருக்குது? இங்கே மாநில முதல்வர் எதுக்கு இருக்கிறாங்க? சட்டசபை எதுக்கு இருக்கிறது? சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு இருக்கிறாங்க? இங்கே பஞ்சாயத்து எதுக்கு இருக்கிறது? பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் எதுக்கு இருக்கிறாங்க?
எல்லாத்தையும் கொண்டு போய் நீ வந்து மோடி கிட்டையும் டெல்லியிலையும் கொண்டு போய் கொட்டிட்டோம்னா எதுக்கு எங்களுக்கு வந்து மாநிலம்னு ஒன்று வச்சுட்டு இருக்கிறீங்க? இப்போ மாநிலம் என்பது இங்கே இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து வரியை வசூல் பண்ணி டெல்லிக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஆஃபீஸாக, ஒரு வேலை, ஒரு அலுவலகமாக மாத்திர வேலை தான் நடந்துட்டு இருக்குது. இது வந்து மத்திய அரசினுடைய ரப்பர் ஸ்டாம்பாக மாநில அரசு மாறிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே மாநில அரசின் அதிகாரத்தை எல்லாம் கவர்னர் வந்து மொத்தமாக முழுங்கிடுறார். இப்போ இந்த அதிகாரம் இருக்கிற எஞ்சிய அதிகாரத்தையும் கொண்டு போய் டெல்லியில் அடகு வைக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கதான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இப்படியான ஒரு மோசமான ஒரு திட்டமாகத்தான் இந்த வேலைவாய்ப்பு திட்டம் வந்திருக்கு. தோழர்களே, இந்த என்ஆர்ஏ அல்லது அதன் மூலமாக நடத்தப்படுகின்ற காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த சதி திட்டத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு முறியடிக்கவில்லை என்றால் தமிழ்நாடு வேலை வாய்ப்புகளே இல்லாத படித்த இளைஞர்களால் நிறைந்து வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக மாறும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் வேலை வாய்ப்பின்மை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மையினுடைய அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% வருது. மற்ற மாநிலங்களும் அதுக்கு கூட குறைச்சல் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு இந்திய அளவிலான வேலை வாய்ப்பின்மையை விட மிக அதிகமான எண்ணிக்கையிலே இருக்கிறது. கிட்டத்தட்ட 7% அதிகமான அளவில் தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பின்மை கிட்டத்தட்ட 7.6% வந்து இருக்குது. அப்போ இந்திய அளவிலான வேலை வாய்ப்பின்மைன்னு எடுத்துட்டோம்னா அந்த 6% இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து 7.6% இருக்குது. இதே இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் எடுத்துட்டிங்கன்னா 3% இருக்குது. சத்தீஸ்கரில் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 3.5% இருக்குது. தெலுங்கானாவை எடுத்துட்டிங்கன்னா 6% வந்துருச்சு. தென் மாநிலங்களில் இது போன்ற நிலை வந்து மேலும் மேலும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. இந்த வேலைவாய்ப்பின்மை விகிதம் வந்து எவ்வளோ அதிகமாகுது, இந்த ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ரேஷியோ வந்து எவ்வளோ அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு அளவில் வருது. வேலைவாய்ப்பின்மை விகிதம் அதிகமாகுது. இப்போ உதாரணமாக எடுத்துட்டோம்னா கேரளாவில் 18%, 20%க்குள்ளே தான் அது வந்து மாறுது. 17% வருது. ஆந்திராவில் வந்து 20% தான் அது உயர்ந்து மாறிக்கொண்டு இருக்கிறது. கர்நாடகாவில் 29% வந்துட்டுருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டோம் என்றால் 49.8% அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது 50% உயர்வு என்பது வந்துக்கிட்டு இருக்கிறதில்ல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வேலை வாய்ப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இதை நாம் கண் விழித்து பார்க்க வேண்டும். ஸ்விக்கியில், ஜொமேட்டோவில் வேலை செய்யக்கூடிய நம்ம இளைஞர்கள் இன்றைக்கி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸ்விக்கியில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அவர்களுக்குரிய ஊதியத்தை தராமல் அந்த கார்ப்பரேட் நிறுவனம் சுரண்டி கொண்டிருக்கிறது. இந்த ஸ்விக்கி நிறுவனத்தில் யார் முதலீடு செஞ்சுருக்கிறாங்கன்னால் இது சீனாவை எதிர்த்து நான் நெஞ்சனை ஊற்றிட்டு இருக்கிறாங்களே இந்த பாஜகவினுடைய கும்பல், அவர்கள் கேள்வி கேட்க வேண்டிய சீன நிறுவனங்கள் தான் இதில் முதலீடு செய்திருக்கிறார்கள். ஸ்விக்கி நிறுவனத்திற்கு ஆதரவாக அரசு நிற்கிறது. ஸ்விக்கி நிறுவனத்தில் யார் முதலீடு செய்திருக்கிறார்கள்? சீனா முதலீடு செய்திருக்கிறது. இவர்கள் சீனாவை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஸ்விக்கியை எதிர்த்து கேள்வி கேட்பதில்லை. இந்த ஸ்விக்கி நமது இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்பை உருவாக்குகிறோம் என்று சொல்லி நம்முடைய இளைஞர்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறது. அவங்க சம்பளத்தை சுரண்டான், அவர் உழைச்சி கொண்டு வந்த பணத்தை சுரண்டிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட உழைப்பு சுரண்டலை செய்யக்கூடிய ஸ்விக்கி நிறுவனத்தை காப்பாற்றக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. ஸ்விக்கியில் யார் முதலீடு செஞ்சிருக்கிறான்னா சீனாக்காரன் முதலீடு செஞ்சிருக்கிறான். அப்போ இவங்க சீனாவை காப்பாற்றுற வேலையை செஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட தேசபக்தியை பற்றி வகுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நமது இளைஞர்கள் இங்கே பல வழிகளில் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நம்ம இளைஞர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றது தான் இங்கே வந்து மதவெறியை வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து வெற்றிவேல் வீரவேல்னு வந்து இதை முருகனை பற்றி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கூச்சல் போட்டுட்ருக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, முருகனை பற்றி இவ்வளோ அக்கறை காமிக்கிறியே, இவ்வளோ வருஷமாக நீ 2000 நூற்றாண்டில் நீ காமிச்சது கிடையாது. சரி பரவாயில்ல, திடீர்னு நீ வந்து ஏதோ கண்ணை திறந்து முருகன் ஒரு சாமி இருக்கிறத பார்த்துட்டேன். எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எங்கள் இளைஞர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கானே அதை பார்த்தியா? எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய போகிற, அதற்கு என்ன முயற்சி நீ எடுத்திருக்கன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை பறிக்கிற வேலையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அந்த பறிப்பை தடுத்து நிறுத்துவதற்குரிய ஒரு ஆற்றலாக நாமெல்லாம் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு தான் மேற்பது நிலைக்கும் உங்கள் இடத்துல கோரிக்கை வைக்கிறது. அதாவது நம்ம இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை என்பது வேலைவாய்ப்பை உருவாக்கலை, புதிய வேலைவாய்ப்பெல்லாம் உருவாக்கலை. அது வந்து நம்ம கவனத்தில் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 1980லேருந்து இதான் நிலைமை இருக்குது. இந்த அந்த பொருளாதார திட்டமே வந்து நம்மளுக்கு வேலைவாய்ப்பை தரலை அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது நான் புதுசாக பொருளாதார திட்டம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய இந்த அரசாங்கம் இருக்கிற வேலைவாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் என்ன, ஒரு டேட்டா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் எடுத்து பார்த்தோம்னா, மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு
வந்ததுக்கு பின்னாடி அரசு வேலைவாய்ப்பு எவ்வளவு தூரம் மாறி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பாக வந்து அரசு பணியாளர்கள் எவ்வளவு தூரம் மிக ஒரு வலுவான கட்டமைப்பை மக்களிடத்திலே இந்த அரசு உருவாக்குதோ அதை பொறுத்து அரசினுடைய நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும். அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மக்களுக்கு சேவை செய்வதற்கு எத்தனை அரசு பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற கணக்கு இருக்குதுங்க. அதில் 1000 மக்களுக்கு எத்தனை அரசு பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உலகத்தினுடைய விகிதமாக பார்க்குறாங்க. அதில் 1000 பேருக்கு மிக அதிக அளவாக அரசு பணியாளர்களை வைத்திருக்கக்கூடிய நாடு நார்வேயாக இருக்கிறது. அது நார்வேயில் எப்படின்னா 1000 நார்வே மக்களுக்கு 160 பேர் அரசு பணியாளர்கள் வேலை செய்யறதுக்கு சேவை செய்வதற்கு இருக்கிறார்கள். நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 மக்களுக்கு 77 பேர் இருக்கிறாங்க. சீனாவை எடுத்துட்டிங்கன்னா 1000 மக்களுக்கு 57 பேர் சேவை செய்வதற்கு இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் 1000 மக்களுக்கு வெறும் 16 பேர் தான் சேவை செய்வதற்கு அரசாங்கத்தினால் பணியமர்த்தப்படுகிறார்கள். அப்போ கணக்கு பார்த்தோம்னா நார்வேயில் 1000 பேர்த்துக்கு 160 பேர் வச்சிருக்கிறான். ஆனால் இந்தியாவில் 1000 பேர்த்துக்கு 16 பேர் வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு தான் இந்தியாவில் மக்களுக்கு சேவை செய்வதற்குரிய அரசு பணியாளர்களாக நாம் பார்க்கக்கூடிய விகிதம். உலகத்திலே மிக குறைந்த அளவுக்கு தான் வச்சிருக்கிறாங்க இவங்க. இந்த இடத்துல இந்த வேலை வாய்ப்பையும் குறைக்கக்கூடிய வேலையை தான் மோடி அரசு செஞ்சுட்டு இருக்குது. இதுதான் கவனத்தில் எடுத்து பார்க்க வேண்டியிருக்குது. 1000 பேர்த்துல வெறும் 16 பேர் தான் வச்சிருக்கிற நீ. ஆனால் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பின்னாடி இந்த மத்திய அரசுக்கு வேலைக்கு எடுக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இப்போ 40 லட்சம் பேர் எடுத்திருக்க வேண்டிய இடத்துல வெறும் 33 லட்சம் பேரை மட்டும்தான் இந்த அரசு வேலைக்கு எடுத்திருக்கிறது. அப்போ 7 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பு குறைக்கப்படுகிறது. இது வந்து இப்போ மட்டும் இல்லை, கடந்த காலத்தில் இருந்து. இது வந்து நான் சொல்கிறது 2014 மோடி அரசு ஆட்சிக்கு வந்த உடனே 7 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பை மத்திய அரசிலிருந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு குறைவான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கிய வேலையை இந்த அரசு செய்திருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து 40 லட்சம் பேருக்கு பதிலாக அதில் 7 லட்சம் பேரை குறைக்கிறீங்கன்னா அது கிட்டத்தட்ட 5ல் 1 பகுதியை குறைச்சிட்டிங்க. இப்படியே குறைச்சி எவ்வளோ பேரை குறைச்சிட்டாங்கன்னா 2 லட்சம் பேருக்கான ஒரு வேலை வாய்ப்பு என்பது தொடர்ச்சியாக குறைக்கப்பட்டு கொண்டு வந்ததை நாம் பார்த்து கொண்டே இருக்கோம். இப்படியாக இந்த மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்பில் குறைக்கிறாங்க. இது எங்கே குறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமட்ட வேலைகள், கீழ்மட்ட வேலைகள், இந்த கிளர்க்கு கிரேட்லேருந்து இருக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் குறைத்து கொண்டே வர்றாங்க. அப்போ இந்த கீழ்மட்ட பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்களை குறைக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆரம்ப கட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய அரசு நிரந்தர பணியாளராக இருக்கக்கூடியவர்கள்லாம் எங்கேருந்து வர்றாங்கன்னா சாமானிய மக்களிடமிருந்து, இந்த பிற்படுத்தப்பட்ட ஜாதி, மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து அல்லது பட்டியலின சாதிகள், பழங்குடிகள்லேருந்து வர்றாங்க. அவங்க தான் முதல் தலைமுறையாக படிச்சுட்டு வந்து அப்படியே ஒரு கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதி உள்ளே வர்றாங்க. இவர்களுடைய வேலை வாய்ப்பை தான் குறைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. சரி, இந்த வேலை வாய்ப்பை என்ன பண்ணுறாங்க, எப்படி பூர்த்தி செய்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இதை கொண்டு போய் எங்கே கொடுக்குறாங்கன்னா நிரந்தரமான பணி இல்லாத இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்த ஊழியர்களாக மாற்றுறாங்க. ஒப்பந்த ஊழியருக்கு அரசாங்கத்தினுடைய முழு சம்பளம் கிடைக்காது, அரசாங்கத்தினுடைய எந்த விதமான சலுகைகளும் கிடைக்காது, அவங்க அரசாங்க பணியாளராகவும் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட அளவில் வந்து வேலைவாய்ப்பை குறைச்சி அதை வந்து முழுக்க கான்ட்ராக்ட் லேபராக இவர்களே தொழிலாளர் சட்டத்துக்கு எதிரான வேலைவாய்ப்பு முறையை மோடி அரசு உருவாக்க ஆரம்பித்து வளர்த்து கொண்டே வருகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு புறத்தில் பிற்படுத்தப்பட்ட ஜாதியிலிருந்து, இந்த பட்டியலின சாதியிலிருந்து வரக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கிறது இல்லை. நீங்கள் அரசு வேலை கிடைச்சாதாங்க நாளைக்கு உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், அரசு வேலை கிடைச்சாதான் உங்களுக்கு ஊதியத்தோடு இருக்கக்கூடிய விடுப்புகள் கிடைக்கும், இதர பெனிஃபிட்ஸ்னு சொல்லக்கூடியதெல்லாம் அதில் தான் கிடைக்கும். அதையெல்லாம் ரத்து பண்ணுறான். நீ பிற்படுத்தப்பட்ட ஜாதியாக இருக்கிறியா, உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை, நீ எதுக்கு அரசாங்க வேலைக்கு வர்ற, நீ கான்ட்ராக்ட் லேபராக இருந்துட்டு போங்கிறான். கான்ட்ராக்ட் லேபராக இருந்துக்கிட்டு நீ வந்து எந்த விதமான அரசாங்கத்தினுடைய சலுகைகளை பெற்றுக்கொள்ளாமல், நிரந்தர வேலை இல்லாமல், நான் இன்றைக்கி வானா வா வந்து வேலை பாரு, நாளைக்கு எனக்கு நீ வேண்டாம்னா வெளியே அனுப்பிடுவேன், வெளியே ஓடி போயிரு, இப்படிங்கிற ஒன்றை யாருக்கு உருவாக்கி கொடுத்துருக்காள் என்றால் இந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சாதிகள். இந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சாதிகள் சொன்னால் நம்ம ஆளுங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிற்படுத்தப்பட்ட சாதிகள்லாம் யாரையோ சொல்கிறதா அவர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இங்கே இருக்கக்கூடிய மிக பிற்படுத்தப்பட்ட சாதிகள் எடுத்துட்டோம்னா யாரெல்லாம் இருக்காங்கன்னா, இந்த வன்னியர்கள் இருக்கிறார்கள், கவுண்டர்கள் இருக்கிறார்கள், முத்தரையர்கள் இருக்கிறார்கள், முக்குளத்தோர்கள் இருக்கிறார்கள், நாடார்கள் இருக்கிறார்கள்,
கோணார்கள் இருக்கிறார்கள். இப்படி பலர் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் வர்றாங்க. இப்போ இந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த இளைஞர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் சாதி வெறியை வளர்த்துறதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சங்கங்கள் இந்த வேலை வாய்ப்பு பறிபோனதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. ஏற்கனவே 11,000 பேருக்கு இந்த சாதியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவர்களாக முடியாமல் அந்த வாய்ப்புகளெல்லாம் தட்டி பறித்து கொண்டு போய் பார்ப்பனர்களுக்கும் உயர் ஜாதிகளும் கொடுத்துட்டான். இப்போ அதே சமூகத்தை சார்ந்தவங்க வேலைக்கு போக முடியாத தட்டி கழிக்கிறான். இப்போ நீங்கள் கொங்கு வெள்ளாள கவுண்டராக இருந்தாலும் சரி, அல்லது வன்னியராக இருந்தாலும் சரி, அல்லது முக்கோளத்தோராக இருந்தாலும் சரி, இல்லை இதர வெள்ளாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இதர நாடார்களை நாடார் போன்ற பிற்படுத்தப்பட்ட சாதிகளாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய வேலை வாய்ப்பை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய வேலையை இந்த அரசு செஞ்சிருச்சு. என்ன செய்ய போறீங்க? இதுலேருந்து எப்படி நம்ம மீண்டெழ போகிறோம்? பேசாம தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. அப்போ இந்த வேலை வாய்ப்பெல்லாம் எங்கே போக போகுது அப்படின்னா, பார்ப்பனர்களுக்கு போக போகுது, வட இந்தியாவை சேர்ந்த பிற உயர் ஜாதிகளுக்கு போக போகுது. அதை தான் இவங்க உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த வேலை வாய்ப்பை முற்றிலுமாக நீக்குகின்ற போக்குகின்ற ஒரு வேலையை இந்த அரசு செய்திருக்கிறது. ஆக இப்படியான ஒரு வேலை வாய்ப்பு விகிதம் என்பது முற்றிலுமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் பண்ணல, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு மோடி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. தேசிய மாதிரியை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆய்வு செய்து தகவல் வெளியிடக்கூடிய ஒரு அலுவலகம் இருக்கிறது. அவர்கள் வேலைவாய்ப்பெல்லாம் எப்படி வளர்ந்து இருக்கிறது, வேலைவாய்ப்பு விகிதம் எப்படிலாம் இருக்குங்கிறத எடுத்து ஆய்வு பண்ணி கொடுப்பாங்க. அந்த நிறுவனத்தினுடைய ஆய்வு அறிக்கையை கடந்த வருடம் இந்த அரசு வெளியிடாமல் தடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா வேலைவாய்ப்புங்கிறது இல்லாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னு இந்த அமைப்பு ஆய்வறிக்கை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணாங்கன்னா, மொத்தமாக தகவலையே மாற்றிட்டாங்க. என்ன தகவலை மாற்றிருக்காங்கன்னா, இந்தியாவில் வேலைவாய்ப்பு விகிதம் எதோட சேர்த்து பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குன்னா, மக்கள் தொகை அதிகரிப்போடு சேர்த்து பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கிறது. மக்கள் தொகை அதிகரிப்பு என்பதில் கல்வி விகிதம், கல்வி படித்தவர்களுடைய வேலை பார்க்கும் திறனுடைய இளைஞர்களுடைய விகிதம் எவ்வளோ அதிகமாகுது அதையெல்லாம் வேலை. அதனால் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மோடி அரசு மக்கள் தொகையே உயரலை அப்படின்னு சொல்லி பொதுவான பொய்யான தகவலை, மக்கள் தொகை விகிதமே அதிகமாகலன்னு சொல்லி பொய் கணக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் சென்சஸ் எடுத்து பார்த்தா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. இவங்க கணக்குப்படி பார்த்தோம்னா மக்கள் தொகை விகிதம் குறைஞ்சிருக்குன்றான். இப்படி தான் வேலை வாய்ப்பு குறைஞ்சதுன்னா குறைஞ்சுன்னு சொல்லலை, மக்கள் தொகை கம்மியாயிட்டுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் பித்தலாட்ட வேலையை இந்த அரசு செய்திருக்கிறது. இந்த பித்தலாட்டங்களை செய்து எல்லாம் சொல்லி தான் அவங்க பொய்யான தகவல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே போடுறாங்க. அதில் இப்படிப்பட்ட ஒரு வேலையை இந்த அரசு செய்து வந்திருக்கிற தோழர்களே. இதில் தான் இந்த வேலைவாய்ப்பு என்பது முற்றிலுமாக மறுக்கப்படுகின்ற ஒரு பணியை இந்த அரசு செய்திருக்கிறது. இந்த NRA என்பதில் அடுத்து தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பு, மாநில வேலைவாய்ப்பு, தமிழர்களுக்கான மத்திய நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு, வங்கிகளில் வேலைவாய்ப்பு, ரயில்வேக்களில் வேலைவாய்ப்பு என்று அனைத்தையும் பறிப்பதற்குரிய முயற்சியாக, பெரிய சதியாக இந்த திட்டம் வந்திருக்கிறது. எப்படி குடியுரிமை எதிர்த்து நாம் போராடினோமோ, எப்படி நீட்டுக்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கிறோமோ, அதே போலத்தான் இப்பொழுது NRA என்று சொல்லப்படுகின்ற இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கு எதிரான போராட்டத்தையும் நாம் நடத்த வேண்டியது இருக்கிறது. ஆகவே தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு நாம் எல்லாம் அணியமாக வேண்டும் என்று மே 17 இயக்கம் உங்களிடத்தில் அறைகூவல் விடுக்கிறது. இந்த அறைகூவலிலே நீங்களும் பங்கெடுத்து இந்த செய்தி உங்களது பகுதியில் இருக்கக்கூடிய படித்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களிடத்திலே போய் சேருகின்ற வரை நீங்கள் பங்கேற்க வேண்டும். இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இது அவசரமாக உடனடியாக செய்ய வேண்டிய, கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு போராட்டம். நீட் தேர்வு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வு போராட்டத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். அது நம்ம கல்வி உரிமைக்கானது. புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான போராட்டத்தை நடத்த வேண்டும். அது நம்ம எதிர்கால சந்ததியினரை காப்பாற்றுவதற்கான போராட்டம். இந்த EA 2020 என்பதற்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்ம சுற்றுப்புற சூழலை காப்பதற்காக நாம் நடத்துகின்ற போராட்டம். இந்த NRAக்கு எதிரான போராட்டம் என்பது நமது வேலைவாய்ப்பை பாதுகாப்பதற்கான போராட்டம். இத்தனை போராட்டத்தை நடத்த வேண்டிய நெருக்கடியில் தமிழினம் இருக்கிறது. தமிழினம் இந்த போராட்டத்தை மேலும் மேலும் வலுப்படுத்தி அனைத்து மக்களிடத்திலும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்து இதற்குரிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று மே 17 இயக்கம் உங்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறது. இதற்குரிய பரப்புரையை மே 17 இயக்கம் முன்னெடுக்க இருக்கிறது.
ஏற்கனவே மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் இந்த புதிய மின்சார திட்டம் கொண்டு வந்ததை பற்றி மே 14 இயக்கம் அம்பலப்படுத்தியது. அதுபோல் இப்பொழுது புதிய இந்த தேர்வு முறை அல்லது இந்த தகுதி தேர்வு முறையை இந்த அரசு கொண்டு வந்திருப்பதை அம்பலப்படுத்தி மே 14 இயக்கம் கேள்வி எழுப்ப விரும்புகிறது. இந்த போராட்டத்தில் இதற்குரிய பிரச்சாரத்தில் நீங்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று மே 14 இயக்கத்தின் சார்பாக கேட்டு, இவ்வளவு நேரம் இந்த இணைய கருத்தரங்கத்திற்கு உங்களது நேரத்தை ஒதுக்கி பங்கெடுத்த அனைத்து தோழமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மே 14 இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். இது குறித்தான போராட்டத்தில் நாம் சந்திப்போம். அனைவரும் இந்த போராட்டத்தில் ஒன்று திரள்வோம். நமது இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பாதுகாக்க தமிழர்களாய் ஒன்று திரள வேண்டும் என்று மே 14 உங்களிடத்தில் வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.